மகாராஷ்டிரா மாநிலம் தானே பகுதியை அடுத்த உல்ஹாஸ் நகர் என்ற பகுதியில் சமீபத்தில் 40 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பரிசோதனையில் அவருக்கு கொரோனா இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து கடந்த 25ஆம் தேதி அவரின் உடலை போலீசார் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைத்துள்ளனர். ஆனால் இறுதிச் சடங்கு செய்வதற்காக அந்த பெண்ணின் உடலை குடும்பத்தினர் வெளியில் எடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் உடனடியாக உயிரிழந்த பெண்ணின் இறுதிச் சடங்கில் பங்கேற்ற 70 பேருக்கும் கொரோனா பரிசோதனை செய்தனர். பரிசோதனை முடிவில் 18 பேருக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து தொற்று நோய் சட்டத்தை மீறியதற்காக அந்த பெண்ணின் குடும்பத்தினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இறந்தவரின் சடலத்தில் இருந்து கொரோனா தொற்று பரவுமா என்பது குறித்து மருத்துவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். கொரோனா தொற்று பரவ பிரதான காரணமாக இருப்பது தும்மும் போதும் இருமும் போதும் நுண்துகள்கள் சிதறி பரவுவதுதான். இறந்தவர் தும்முவதோ இருமுவதோ கிடையாது என்பதால் தொற்று ஏற்படாது. ஒருவர் இறந்ததும் அவரின் உடலில் வைரஸ் தொற்று பல்கி பெருகுவது நின்றுவிடும். சடலத்தை எரிப்பதால் புதைப்பதால் தொற்று பரவாது. தோலில் வைரஸ் துகள்கள் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் சடலத்தை தொடாத வகையில் வைரஸ் பரவாது. வழிகாட்டுதலின்படி இறந்தவரின் உடலை தொட அனுமதி கிடையாது. அதனை சுகாதார ஊழியர்களை தகுந்த பாதுகாப்புடன் கையாள்வார்கள். எனவே அதனை மீறி பெண்ணின் குடும்பத்தினர் செயல்பட்டது மட்டுமே இந்த சம்பவம் நடக்க காரணம் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்தியாவில் கொரோனா வைரஸ் பரவிய காரணத்தால் கடந்த மார்ச் 25ஆம் தேதி முதல் பொது ஊரடங்கு பல்வேறு நெறிமுறைகளுடன் தளர்வுகளுடன் செயல்பட்டு வருகிறது. இதனால் அன்றாடம் பணி செய்யும் தொழிலாளிகளும் சிறு குறு வியாபாரிகளும் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றனர். மேலும் பெரிய நிறுவனம் முதல் சிறிய நிறுவனம் வரை பொருளாதார சரிவால் பலர் தங்களின் ஊழியர்களை பணி நீக்கம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் வேலை இழந்த கணவனை வேலை தேட சொல்லி மனைவியும் அவரது மாமியாரும் அடித்து கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் கார்காலா கிராமத்தைச் சேர்ந்தவர் 38 வயதான ரமேஷ். இவர் கொரோனா ஊரடங்கு காரணமாக வேலை இழந்துள்ளார். இந்நிலையில் அவரது மனைவி லீலா தற்போது ஊரடங்கு தளர்த்தப்பட்டுள்ளதால் வேலை தேடி செல்லுமாறு வற்புறுத்தியுள்ளார். ஆனால் ரமேஷ் தன்னால் தற்போது எந்த வேலையும் தேட முடியாது என கூறியுள்ளார். கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் கைகலப்பாக மாறி மனைவி லீலாவும் அவரது அம்மாவும் சேர்ந்து ரமேஷை தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ரமேஷை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். ஆனால் ரமேஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ரமேஷின் மனைவி மற்றும் மாமியார் ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வியட்நாமில் ஏழ்மையான மக்களுக்கு உணவளிக்கும் அரிசி ஏடிஎம். கோவிட்-19 உலகம் முழுவதும் பரவி பல வகைகளில் பலவிதமான பிரச்சனைகளை மக்களுக்கு கொடுத்து வருகிறது. இதில் ஊரடங்கு காலங்களில் உணவின்றி பல ஏழை மக்கள் செய்வதறியாது தவித்து வருகிறார்கள். இந்த இக்கட்டான சூழலில் உலகெங்கிலும் உள்ள பல நல்ல மனிதர்கள் தங்களின் மேலான சேவைகள் மூலம் பல மக்களுக்கு உதவி வருகின்றனர். வியட்நாமில் உள்ள ஒரு தொழிலதிபர் ஹோங் துவான் அன் தங்கள் நாட்டு மக்களுக்கு பயன் தரும் வகையில் அரிசி ஏடிஎம் எந்திரத்தை வடிவமைத்து பல மக்கள் பயன்பெறும் வகையில் உதவி வருகிறார். தினசரி வேலை செல்பவர்கள், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் போன்றவர்களுக்கு இந்த இயந்திரம் நன்மை அளித்து வருகிறது. இதில் ஒரு பை முழுவதும் அரிசியை எந்திரத்தில் இருந்து சேகரிக்கலாம். வியட்நாமில் பல சிறு வணிகங்கள் மூடப்பட்டுள்ளன. இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் வேலையை விட்டு வெளியேறுகிறார்கள். இதனால் உணவு பஞ்சம் அதிகரித்துள்ளது. இந்த நல்ல யோசனை வியட்நாம் முழுவதும் பெரிய நகரங்களுக்கு பரவி வருகிறது. ஹோ சி மின் நகரத்தில் உள்ள ஒரு வியட்நாமிய தொழிலதிபர் கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்காக நாடு தழுவிய அளவில் பூட்டப்பட்டதை தொடர்ந்து அவரது வேலைக்கு வெளியே மக்களுக்கு இலவச அரிசியை வழங்கும் தானியங்கி விநியோக இயந்திரத்தை கண்டுபிடித்தார். வியட்நாமில் 262 கோவிட்-19 வழக்குகள் பதிவாகியுள்ளன. இதுவரை எந்த இறப்பும் ஏற்படவில்லை. ஆனால் மார்ச் 31 அன்று தொடங்கிய 15 நாள் சமூக தொலைதூர திட்டத்தின் விளைவாக பல சிறு வணிகங்கள் மூடப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் தற்காலிகமாக வேலையிலிருந்து நீக்கப்பட்டனர். வேலை இழந்தவர்களில் நுயன் தி லீயின் கணவரும் ஒருவர். இந்த அரிசி ஏடிஎம் அனைத்து மக்களுக்கும் உதவியாக இருக்கிறது. இந்த ஒரு பை அரிசி மூலம் ஒரு நாளுக்கு போதுமானதாக இருக்க முடியும். இதன் மூலம் பல தொழிலாளர்கள், கணவனை இழந்த பெண்கள், வயதானவர்கள், ரோட்டோரத்தில் வாழும் மக்கள் என பல வகையான மக்களுக்கு இந்த அரிசி வழங்கும் இயந்திரம் பயனளித்து வருகிறது. பல மக்கள் தங்கள் வீட்டு அருகில் உள்ளவர்களிடம் தங்களிடம் எஞ்சிய உணவை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்கிறார்கள். சில நேரங்களில் பலர் உடனடி நூடுல்ஸ் மூலம் தங்களது பசியை போக்கி வருகிறார்கள். இயந்திரம் ஒரு சிறிய சிலோவிலிருந்து 1.5 கிலோ பை அரிசியை காத்திருக்கும் தொழிலாளர்களுக்கு விநியோகிக்கிறது. அவர்களில் பலர் தெரு விற்பனையாளர்கள், வீட்டு வேலை மற்றும் லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்வது போன்ற வேலைகளை செய்து சம்பாதித்து வருபவர்கள். இந்த யோசனையின் பின்னணியில் உள்ள தொழிலதிபர் ஹோங் துவான் அன்
ஆரம்பத்தில் ஹோசி மின் நகரில் உள்ள மருத்துவமனைகளுக்கு ஒரு தொகுதி ஸ்மார்ட் டோர் பெல்களை நன்கொடையாக அளித்தார். இதேபோன்ற அரிசி ஏடிஎம்கள் ஹனோய், ஹியூ மற்றும் தனாங் போன்ற பெரிய நகரங்களிலும் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அரிசி ஏடிஎம்மை குறிவைத்து அதன் நிறுவனர் ஹோங் துவானன் மாநில ஊடகங்களுக்கு தெரிவித்ததாவது, தற்போதைய பொருளாதார சிரமங்கள் இருந்த போதிலும் தங்களுக்கு இன்னும் உணவு மற்றும் வளங்களை அணுகுவதை மக்கள் உணர வேண்டும் என்று அவர் விரும்பினார். நான் இந்த இயந்திரத்தை ஒரு அரிசி ஏடிஎம் என்று குறிப்பிடுகிறேன். ஏனென்றால் மக்கள் அதிலிருந்து அரிசியை திரும்ப பெற முடியும். யாரேனும் அரிசி நன்கொடை வழங்க விரும்பினால் இந்த இயந்திரத்தில் கொடுக்க முடியும். இதன் மூலம் பல தொண்டு உள்ளம் கொண்டவர்கள் நன்கொடையாக பரிசுகளையும் வழங்கி வருகிறார்கள் என்கிறார் இந்த அரிசி வழங்கும் இயந்திரத்தை கண்டுபிடித்த ஹோங் துவானன். கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்யும் நாட்டில் பலர் ஒரு சமூக பாதுகாப்பு வலையை நம்பலாம். மேலும் சமூகத்தில் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு உதவ வடிவமைக்கப்பட்ட ஒரு தூண்டுதல் தொகுப்பை அரசாங்கம் அறிமுகப்படுத்தி உள்ளது. இருப்பினும் ரோட்டு ஓரத்தில் வாழும் சிலருக்கு போதுமான உணவு கிடைப்பதில் பெரும் சிக்கல் இருந்த வேளையில் இந்த அரிசி இயந்திரம் மூலம் பலர் பயன்பெற்று வருகிறார்கள். இந்த அரிசி ஏடிஎம் பற்றி இணையத்தில் படித்த பலர் அதை ஆர்வமுடன் நேரில் காண சென்று பார்த்து வருகிறார்கள். இதனை பார்த்த பலரும் ஆச்சரியத்துடன் வியந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த இயந்திரத்தின் அருகில் நின்று புகைப்படங்கள் எடுத்து அதை சமூக வலைதளங்களிலும் பதிவிட்டு வருகிறார்கள். தொற்று நோயின் இறுதி வரை ஸ்பான்சர்கள் இதை செய்வார்கள் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். தற்போது பல குடும்பத்தின் மிகப்பெரிய பிரச்சனை அவர்களின் வாடகையை செலுத்துவதாகும். மலேசியா, சிங்கப்பூரில் தவிக்கும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் பரிசோதனைக்கு மானியம் அறிவித்த மலேசிய அரசு. கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளுள் ஒன்றாக பெரும்பாலான நாடுகள் தங்களது நாடுகளில் கொரோனா பரிசோதனையை அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் தங்கள் நாட்டின் அந்நிய தொழிலாளர்கள் பரிசோதனை செய்து கொள்வதை ஊக்குவிக்கும் வகையில் மலேசிய அரசு மானியம் அறிவித்துள்ளது. மலேசியாவில் கொரோனா தொற்றால் இதுவரை 7,819 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மலேசியாவில் வசித்து வரும் அந்நிய தொழிலாளர்கள் மத்தியில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவது கண்டறியப்பட்டுள்ளதால் அவர்கள் கொரோனா பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது கட்டாயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்தியுள்ள நிறுவனங்கள் அனைத்து தொழிலாளர்களுக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள ஏற்பாடு செய்வதால் பெரும் தொகை செலவாகும் என அவர்களின் தரப்பிலிருந்து கூறப்பட்டு வந்தது. இதனையடுத்து கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள ஒவ்வொரு தொழிலாளிக்கும் தலா 150 ரிங்கிட் மானியம் வழங்கப்படும் என மலேசிய மனிதவள அமைச்சர் சரவணன் அறிவித்துள்ளார். இந்நிலையில் மலேசியாவின் தொழிலாளர்கள் தங்கும் விடுதித்துறையில் சுமார் 30,000 பேர் வேலை இழந்துள்ளதாக மலேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் கூறியுள்ளது. மேலும் கட்டாய விடுப்பு எடுத்துக் கொள்ளுமாறு 10,000க்கும் அதிகமானோர் வற்புறுத்தப்பட்டு வருவதாகவும் 6,000 தொழிலாளர்களின் ஊதியம் 50% குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தொழிற்சங்க காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. இதே போலவே சிங்கப்பூரிலும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தங்கியுள்ள பகுதிகளில் தொற்று வேகமாக பரவி வருவதால் அவர்கள் தங்கியுள்ள விடுதிகளுக்கு சிங்கப்பூர் அரசாங்கம் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. மேலும் ஊழியர்கள் பாதுகாப்பாக இருப்பதை அவர்களது முதலாளிகள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் சிங்கப்பூர் சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. அதேபோல வெளிநாட்டு ஊழியர்கள் விடுமுறை நாட்களில் வெளியே செல்லக்கூடாது என தெரிவித்துள்ள சிங்கப்பூர் அரசாங்கம் அந்த ஊழியர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களும் உணவும் கிடைப்பதை அந்த நிறுவனங்களின் முதலாளிகள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் உள்ள புலம்பெயர் தொழிலாளர்களின் நிலை இந்த பேரிடர் காலத்தில் மிகுந்த நெருக்கடிக்கு உள்ளாகி உள்ள சூழல் கோடிக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வை கேள்விக்குறியாக்கி உள்ளது. கொரோனா வைரஸ் பாதிப்புக்குள்ள கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் மனைவி சோஃபி ட்ரூடோ பிளாஸ்மா தானம் செய்துள்ளார். இது குறித்த புகைப்படத்தை தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் சோஃபி வெளியிட்டுள்ளார். கனடா நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் மனைவி சோஃபி லண்டனில் இருந்து திரும்பியவுடன் அவருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பதாக மார்ச் 12ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. மருத்துவ சிகிச்சைக்கு பின் சோஃபி குணமடைந்தார். தொடர்ந்து தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் மக்களுடன் தொடர்பில் இருக்கும் சோஃபி, நான் பாதிக்கப்பட்டிருந்த போது குணமடைய பிரார்த்தனை செய்த வாழ்த்திய அனைவருக்கும் மனப்பூர்வமான நன்றி என்றும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் என் அன்பை பகிர்கிறேன் என்றும் அப்போது தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தற்போது பிளாஸ்மா தானம் வழங்கியிருக்கும் சோஃபி கொரோனாவிலிருந்து மீள பிளாஸ்மா சிகிச்சை எவ்வளவு முக்கியம் என்பது பற்றியும் பதிவிட்டுள்ளார். கொரோனாவிற்கான சிகிச்சையாக பிளாஸ்மா தெரப்பி பார்க்கப்படுகிறது. கன்வலசன்ட் பிளாஸ்மா தெரப்பி என மருத்துவர்களால் அழைக்கப்படும் இந்த தெரப்பி பற்றி பார்க்கலாம். இரத்தத்தில் உள்ள ஒரு திரவ பொருள்தான் இந்த பிளாஸ்மா. பிளாஸ்மா 60%ஆகவும் செல்கள் 40% இரத்தத்தில் பிணைந்திருக்கின்றன. ஒரு நோய் தொற்றில் இருந்து மீண்டவர்கள் உடலில் அந்த தொற்றினை போராடி அழிக்கும் எதிரணுக்கள் உருவாகி இருக்கும். அதுதான் இந்த தெரப்பியின் அடிப்படை. கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் இரத்தத்திலிருந்து ஆன்டிபாடிகளுடன் கூடிய பிளாஸ்மா மாதிரிகளை எடுத்து சிகிச்சைக்கு பயன்படுத்துவதுதான் இந்த சிகிச்சை முறை. கொரோனாவிலிருந்து குணமான ஒருவரின் உடலில் கொரோனா எதிர்ப்பு ஆன்டிபாடிகள் உருவாக்கி இருக்கும்.
அவற்றை அடையாளம் கண்டு பிரித்தெடுத்து கொரோனாவால் பாதிக்கப்பட்ட வேறொரு நபருக்கு கொடுத்து சிகிச்சை அளிப்பதுதான் பிளாஸ்மா தெரப்பி. குணமடைந்த ஒருவரிலிருந்து எடுக்கப்படும் பிளாஸ்மாவை கொண்டு கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 2 முதல் 5 பேரை காப்பாற்ற முடியும். இதன் மூலம் மற்றொருவர் வைரஸ் தாக்குதலில் இருந்து மீள வழி உள்ளது. ஆனால் சில சிக்கல்களும் உள்ளன. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அறிகுறி இல்லாமல் குணமடைந்தவர்களுக்கு இந்த ஆன்டிபாடி சுரப்பதில்லை என கூறப்படுகிறது. வைரஸ் தாக்கி 21 நாட்களோ அல்லது அதற்கு மேலோ கடும் சிரமப்பட்டு குணமடைந்தவர்களுக்கு தான் ஆன்டிபாடி சுரக்கிறதாக ஆராய்ச்சிகள் கூறுகிறது. அத்தகையர்களிடமிருந்து எடுக்கப்படும் இரத்த பிளாஸ்மாக்கள் தான் சிகிச்சைக்கு முழு பலனளிக்கும் என்பதும் சில ஆராய்ச்சியாளர்களின் கருத்தாக உள்ளது. 1918 ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்தபோது இந்த பிளாஸ்மா முறை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் உள்ளன. மேலும் சார்ஸ், மெர்ஸ், H1N1 போன்ற தொற்று நோய்களின் சிகிச்சைகளுக்கும் இந்த கன்வலசன்ட் பிளாஸ்மா தெரப்பியை மருத்துவர்கள் கையில் எடுத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனாவில் பணிபுரியும் முதல் நிலை பணியாளர்களுக்கு உதவ நிதி திரட்டும் 95 வயது ஆப்பிரிக்க போர் வீரர். மேற்கு ஆப்பிரிக்காவின் கானா நாட்டைச் சேர்ந்தவர் 95 வயதான பிரைவேட் ஜோசப் ஹம்மன். இவர் 2ஆம் உலக போரில் பிரிட்டனுக்கு சேர்ந்து ஜப்பானுக்கு எதிராக பர்மாவில் நடந்த போரில் போர் வீரராக இருந்திருக்கிறார். நடக்க முடியாமல் தள்ளாடும் வயதில் அவருக்கு ஒரு சிந்தனை ஏற்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் ஆப்பிரிக்காவில் 1,14,000 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த அசாதாரண சூழலில் மக்களுக்கு சிகிச்சை அளித்து சேவை செய்து வரும் முதல்நிலை பணியாளர்களுக்கு நம்மால் முடிந்த நிதி உதவியை செய்ய வேண்டும் என நினைத்திருக்கிறார் ஹம்மன். அவரிடமிருந்து கொடுப்பதற்கு அவ்வளவு பணம் இல்லை. ஆனால் அதற்கான ஒரு வழியையும் உத்வேகத்தையும் அவருக்கு கொடுத்தது பிரிட்டனைச் சேர்ந்த போர் வீரரான டாம் மூர். டாம் மூரும் ஹாமொண்டும் பர்மா போரில் ஒன்றாக களத்தில் இறங்கி போராடியவர்கள். பிரிட்டன் இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்ற டாம் மூர் சமீபத்தில் ஒரு சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார். தன்னுடைய 100வது பிறந்த நாளில் இந்த நாட்டிற்கு தன்னால் இயன்ற ஏதேனும் ஒரு உதவியை செய்ய வேண்டும் என நினைத்திருக்கிறார். நடக்க முடியாத சூழலிலும் கைத்தடியை பிடித்துக் கொண்டு பல கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று மக்களிடையே நிதி திரட்டியிருக்கிறார். வெறும் $1000 திரட்டினாலே பெரிய சாதனை என நினைத்துக் கொண்டிருந்தவருக்கு பேரதிர்ச்சியாக $1.5 மில்லியன், அதாவது 30 கோடி ரூபாய் வரை நிதி கிடைத்திருக்கிறது. அதனை அப்படியே அந்நாட்டு தேசிய சுகாதார அமைப்பிற்கு கொடுத்திருக்கிறார். அந்நாட்டின் இராணுவம் டாம் மூருக்கு மரியாதை செலுத்தி பதக்கம் வழங்கியிருக்கிறது. டாம் மூரின் இந்த செயல்தான் ஹாமோண்டையும் தூண்டிவிட்டிருக்கிறது. நான் நடக்க தொடங்கிய நாளில் எனக்கு எவ்வளவு நிதி கிடைக்கும், யாரெல்லாம் கொடுப்பார்கள் என்பது தெரியாது. கிடைக்கிற சின்ன சின்ன தொகையையும் சேர்த்து கொண்டே வந்தேன். சிறு துள்ளி பெருவெள்ளம் என்பது போல் இதுவரைக்கும் 23 கிலோமீட்டர் நடந்திருக்கிறார். ஒரு நாளைக்கு 3 முதல் 4 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கிறேன். இதுவரைக்கும் 15,10,000 ரூபாய் நிதி கிடைத்திருக்கிறது என பெருமையுடன் சொல்லும் ஹம்மன், அடுத்த வாரத்தில் குறைந்தது நடந்தே சென்று 50 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து விடுவேன் என்கிற நம்பிக்கை இருப்பதாக அவர் கூறுகிறார். அரசாங்கம் விதித்திருக்கிற அனைத்து கட்டுப்பாடுகளையும் பின்பற்றுகிறேன். முகக்கவசம் அணிந்திருக்கிறேன். தொடர்ந்து கைகளை கழுவுகிறேன். சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறேன். 100 வயது வரைக்கும் சமூகத்துக்கு பயனுள்ள மனிதனாக நான் வாழ விரும்புகிறேன் என தன்னுடைய தள்ளாத வயதிலும் தன்னம்பிக்கையுடன் நடந்து செல்கிறார் பிரைவேட் ஜோசப் ஹம்மன். வழிநடுக இளைஞர்களும் பொதுமக்களும் அவருக்கு வரவேற்பு அளித்து உற்சாகப்படுத்துகின்றனர். கோவிட்-19 தொற்று நோயின் தாக்கம் இந்தோனேஷியாவின் கடற்பாசி தொழிலை தாக்கியது. கொரோனா வைரஸ் தொற்று பரவலின் காரணமாக உலகில் உள்ள எல்லா தொழில்களும் பாதிப்படைந்துள்ளது. இதில் சிறு தொழில் முதல் பெரிய தொழில் நிறுவனங்கள் வரை பாரபட்சமின்றி தங்களுடைய உற்பத்தியிலும் வணிகத்திலும் பெரும் இழப்பையும் நஷ்டத்தையும் சந்தித்து வருகிறது. பெரும் நிறுவனங்கள் தங்கள் நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களில் பலரை ஆட்குறைப்பு செய்தும் சிலருக்கு ஊதியத்தில் ஒரு பகுதியினை பிடித்தம் செய்தும் தங்களுடைய இழப்புகளை நிவர்த்தி செய்ய சமாளித்து வருகிறது. ஆனால் சிறு தொழில் செய்பவர்கள் முழுக்க முழுக்க தொழிலை சார்ந்து உள்ளதால் இந்த இழப்பிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து வருகின்றனர். இது பல நாடுகளிலும் வெவ்வேறு விதமான பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் இந்தோனேஷியாவில் கடற்பாசி தொழிலில் ஈடுபட்டு வந்த பலர் தற்போது உள்ள சூழலை எதிர்கொள்ள முடியாமல் பெரும் போராட்டத்தில் உள்ளார்கள். அதன் 3/2 பங்கு நிலப்பரப்பு ஆகும். இந்தோனேஷியா உலகின் மிகப்பெரிய கடற்பாசி உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும். இது உலகளாவிய கடற்பாசி உற்பத்தியில் 1/3 பங்கை கொண்டுள்ளது. இந்தோனேஷியாவின் கடற்பாசி ஏற்றுமதி 2014ஆம் ஆண்டில் சுமார் $200 மில்லியன் மதிப்பிடப்பட்டது. உற்பத்தி ஆண்டுக்கு சுமார் 30% அதிகரித்துள்ளது. உலகின் மிகப்பெரிய சிவப்பு கடற்பாசி உற்பத்தியாளராக இந்தோனேசியாவும் உள்ளது. அதன் கார்போஹைட்ரேட் உறுப்பு பயோபிளாஸ்டிக்கின் முக்கிய மூலப்பொருளாகும். இந்தோனேசியா அதன் காலநிலை, ஊட்டச்சத்துக்கள் மற்றும் புவியியல் நிலைமைகள் காரணமாக சிவப்பு கடற்பாசி விவசாயத்திற்கு மிகவும் பொருத்தமான இடம். கடற்பாசி அடிப்படையிலான பிளாஸ்டிக்குகளை வளர்ப்பதில் இந்தோனேஷியா மற்ற நாடுகளை விட ஒரு படி மேலே உள்ளது. இந்தோனேஷியா ஸ்டார்ட் அப் இந்தோனேசியா எவ்வோ வரை வளர்க்கப்பட்ட கடற்பாசிகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட கோப்பைகள் மற்றும்
உணவு கொள்கலன்களை கண்டுபிடித்து அவற்றை வணிக ரீதியாக விற்று வருகிறது. ஏப்ரல் பிற்பகுதியில் இந்தோனேஷியாவின் TSIN எனப்படும் வெப்பமண்டல கடற்பாசி கண்டுபிடிப்பு வலையமைப்பின் 60க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் COVID-19 தொற்றுநோய் தொடர்பாக கடற்பாசி தொழிலின் நிலை குறித்து ஒரு ஆலோசனை நடத்தினர். சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தரம் மற்றும் தரநிலை இணக்க திறனை வலுப்படுத்துவதன் மூலம் வர்த்தக மற்றும் போட்டித்தன்மையை மேம்படுத்துவதற்காக ஐக்கிய நாடுகளின் தொழில்துறை மேம்பாட்டு அமைப்பு மற்றும் சுவிட்சர்லாந்து அரசாங்கத்திற்கு இடையிலான ஒரு கூட்டமைப்பு உலகளாவிய தரம் மற்றும் தரநிலைகள் திட்டத்தால் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் 8 நாடுகள் பங்கேற்றன. இந்தோனேஷியா TSIN மெய்நிகர் ஆலோசனையை கடல் விவகாரங்கள் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சரின் ஆலோசகர் ஆர்டதி வித்யார்த்தி மற்றும் கடல்சார் விவகாரங்கள் மற்றும் முதலீட்டு அமைச்சகத்தின் ஒருங்கிணைப்பு துணை அமைச்சரின் உதவியாளர் ஆண்ட்ரி வகுயோனோ ஆகியோர் தொடங்கினர். பங்கேற்பாளர்களில் பல்வேறு அமைச்சகங்கள், பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனங்கள் மற்றும் கடற்பாசி சங்கங்களின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர். அவர்கள் ஃபிட்ஸ் இறக்குமதி ஊக்குவிப்பு திட்டம் மற்றும் இறக்குமதி மேம்பாட்டுக்கான டச்சு மையம் போன்ற சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் இணைந்தனர். மூலப்பொருட்களுக்கான தேவை குறைந்து விலைகள் குறைந்துள்ளதால் COVID-19 தொற்று நோய் கடற்பாசி விவசாயிகளை நேரடியாக பாதித்துள்ளது. மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையான சீனாவுடனான வர்த்தகம் பிப்ரவரி முதல் சீர்குலைந்தது. முக்கியமாக ஏற்றுமதி செய்யப்பட்ட உணவு மற்றும் பானங்களை தடிமனாக்குவதற்கும் குழம்பாக்குவதற்கும் மற்றும் பாதுகாக்க பயன்படும் ஒரு செயற்கை கூட்டோனின் ஈவிட் காராஜினன் கிட்டத்தட்ட 50% குறைந்துள்ளது. இந்தோனேஷியாவின் கடற்பாசி செயலாக்க தொழிலில் தொற்று நோயின் தாக்கம் நிறுவனத்தின் அளவு மற்றும் அவர்கள் விற்கும் தயாரிப்பு வகையை பொறுத்து மாறுபடுகிறது. GQSP-இன் தேசிய கடற்பாசி நிபுணர் பேராசிரியர் ஜனா அங்காதி ரஜா, வெளிநாட்டு சந்தைகளில் இருந்து தேவை கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளதால் பல கராஜினன் செயலிகள் மார்ச் மாத இறுதியிலிருந்து தங்கள் செயல்பாடுகளை நிறுத்திவிட்டன. மூலப்பொருட்கள் கிடைக்கும் வரை பெரிய அகார் செயலிகள் இன்னும் 3 ஷிஃப்ட் செயல்பாடுகளை பராமரிக்க முடிகிறது. உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தைகளில் தேவை பலவீனமடைவது சிறிய செயலிகளை செயல்பாட்டை நிறுத்த கட்டாயப்படுத்தி உள்ளது. முக்கியமாக பெண்கள் தலைமையிலான கடற்பாசி சார்ந்த உணவு மற்றும் பானங்களை உற்பத்தி செய்யும் வீட்டு அடிப்படையிலான மைக்ரோ நிறுவனங்களில் விற்பனை அதிகமாக குறைந்துள்ளது. இருப்பினும் இந்தோனேஷியாவின் கடற்பாசி தொழில்துறை சங்கத்தின் தலைவர் டோனி நாகசன் கூறுகையில், உலகெங்கிலும் உள்ள மருத்துவ பரிசோதனையின் அதிகரிப்பு தொழில்துறைக்கு புதிய தயாரிப்புகளை வழங்குவதற்கான வாய்ப்பு உருவாக்கியுள்ளது. அதாவது கிராசில்லியாரியிலிருந்து வரும் உயர் பாக்டிகோ அகார் COVID-19 சோதனைக்கான ஆய்வக ஊடகமாகும். TSIN பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களின் கீழ் 27 பொது மற்றும் தனியார் R&D மையங்களை உள்ளடக்கியது. 150க்கும் மேற்பட்ட நிபுணர்கள் மற்றும் 49க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் உலகளாவிய வர்த்தகத்தின் கீழ் ஆராய்ச்சி மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கிடையே ஒத்துழைப்பை வளர்ப்பதன் மூலம் R&D முதலீடுகளின் செயல்திறனை அதிகரிப்பதை நெட்வொர்க் நோக்கமாக கொண்டுள்ளது மற்றும் புதுமை செயல்பாட்டில் தொழில்துறையை மிகவும் சுறுசுறுப்பாக ஈடுபடுத்துவதன் மூலம் சந்தை உந்துதல் R&Dயை மேம்படுத்துகிறது. TSIN என்பது சுவிஸ் அரசாங்கத்தால் நிதியளிக்கப்பட்ட தொழில்நுட்ப உதவி திட்டத்தின் விளைவாகும். இந்தோனேஷியாவின் கடல்சார் விவகாரங்கள் மற்றும் முதலீட்டு அமைச்சகம் மற்றும் யுனிட்டோ கூட்டாக செயல்படுத்தப்படுகிறது. பயோபிளாஸ்டிக் தயாரிக்க பொதுவாக பயன்படுத்தப்படும் பொருட்கள் சோளம், கம்பு, தாவர எண்ணெய் மற்றும் ஸ்டார்ச். இருப்பினும் இந்த பொருட்களை பிளாஸ்டிக்கிற்கு பயன்படுத்துவது சில கவலைகளை எழுப்பியுள்ளது. முதலாவதாக, பயோபிளாஸ்டிக் உற்பத்திக்கு நிலம், உரங்கள் மற்றும் ரசாயனங்கள் ஆகியவற்றில் பெரும் முதலீடு தேவைப்படுகிறது. இரண்டாவதாக, இந்த தாவரங்களை பிளாஸ்டிக்கிற்கு பயன்படுத்துவது தாவரங்களுக்கான உணவு மற்றும் தாவரங்களுக்கான பிளாஸ்டிக்குகளுக்கு இடையேயான போட்டியை தூண்டும். இது உணவு விலை உயர்வு மற்றும் உணவு நெருக்கடிக்கு வழிவகுக்கும். மேலே உள்ள 2 சவால்களுக்கும் பதிலளிக்க நிர்வகிப்பதால் கடற்பாசி இதுவரை பயோபிளாஸ்டிக்கிற்கான சிறந்த பொருளாக உள்ளது. முதலில், இது மலிவானது. மற்ற நிலப்பரப்பு தாவரங்களைப் போலல்லாமல் கடற்பாசி உரங்கள் இல்லாமல் வளரக்கூடும். இது கடலில் வளரும் போது நிலத்தில் பெரிய இடத்தை எடுத்துக்கொள்ளாது. பயோபிளாஸ்டிக்கிற்கு கடற்பாசி பயன்படுத்துவதன் மூலம் உணவுக்கான விவசாய பொருட்களின் உற்பத்தி அப்படியே இருக்கும். எனவே உணவு விலை உயர்வு அல்லது உணவு நெருக்கடி ஏற்படாது. இவ்வாறான பல்வேறு நன்மைகளை கொண்டது கடற்பாசி தொழில். கொரோனா பாதிப்பில் உலக நாடுகளில் 7வது இடத்தில் இந்தியா. அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யா, ஸ்பெயின், இங்கிலாந்து, இத்தாலிக்கு அடுத்து இந்தியா. ஆனால் இந்தியாவில் சமூக பரவல் இல்லை என மத்திய அரசு கூறி வருவது முரணாகவே உள்ளது. சமூக பரவலை ஏன் அரசு ஒப்புக்கொள்ளவில்லை என அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பொது முடக்கத்திலிருந்து படிப்படியாக தளர்வுகளை அரசுகள் அமல்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் கொரோனா தொற்றை அகற்ற முடியும் என மத்திய அரசு எதிர்பார்ப்பது அர்த்தமற்றது எனவும்
கொரோனா பரவல் ஏற்கனவே பெருவாரியான மக்கள் கூட்டங்களுக்கிடையே காணப்படுவதாகவும் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக கடிதம் ஒன்று மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கொரோனா சார்ந்த செயற்பாடுகளை ICMR ஆராய்ச்சி குழுவின் 2 உறுப்பினர்கள் உட்பட நாட்டின் முக்கிய பொது சுகாதார வல்லுநர்கள் அரசின் நடவடிக்கையை விமர்சித்துள்ளனர். இந்திய பொது சுகாதார அமைப்பு, சமூக மருத்துவத்திற்கான இந்திய மருத்துவர்கள் சங்கம், தொற்று நோயியல் நிபுணர்கள் சங்கம் ஆகிய அமைப்புகள் இது தொடர்பாக மத்திய அரசுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புலம்பெயர் தொழிலாளர்களை கையாண்ட விதம் தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கையை மேலும் கடினமாக்கியதாகவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுடெல்லி எய்ம்ஸ் கம்யூனிட்டி மெடிசன் மையத்தின் தலைவருமான டாக்டர் சசிகாந்த், கம்யூனிட்டி மெடிசன் துறையின் முன்னாள் பேராசிரியர் டாக்டர் TCS ரெட்டி ஆகியோரும் இந்த கூட்டறிக்கையில் கையொப்பமிட்டுள்ளனர். இருவரும் ஏப்ரல் 6ஆம் தேதி அமைக்கப்பட்ட COVID-19க்கான தொற்று நோயியல் மற்றும் கண்காணிப்பு பற்றிய ICMR ஆராய்ச்சி குழுவில் உறுப்பினர்களாக உள்ளனர். டாக்டர் ரெட்டி அந்த குழுவுக்கு தலைமை தாங்குகிறார். சுகாதார சேவைகளின் துணை இயக்குநர் ஜெனரல் டாக்டர் அனில்குமார், எய்ம்ஸ் சமூக மருத்துவம் பேராசிரியர் டாக்டர் புனித் மிஸ்ரா, எய்ம்ஸ் சமூக மருத்துவ சேவையத்தின் கூடுதல் பேராசிரியர் டாக்டர் கபில் யாதவ் போன்றோரும் கூட்டறிக்கையில் கையொப்பமிட்டுள்ளனர். பொது முடக்கத்தை அமல்படுத்துவது, அதனுள் தளர்வுகள் போன்றவற்றை மேற்கொள்ளும் போது தொற்று நோயியல் நிபுணர்களை மத்திய அரசு கலந்து ஆலோசித்திருந்தால் இந்த நிலை கட்டுக்குள் இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். பொது சுகாதாரம் மற்றும் மனிதாபிமான நெருக்கடிகளுக்கு தீர்வு காண மத்திய, மாநில, மாவட்ட அளவில் பொது சுகாதார நிபுணர்கள், நோய் தடுப்பு சுகாதார நிபுணர்கள், சமூக ஆய்வாளர்கள் அடங்கிய குழுவை அமைக்கவும் கூட்டறிக்கை பரிந்துரை செய்துள்ளது. இவர்களின் கூட்டறிக்கை மூலம் இந்தியாவில் சமூக பரவல் இருப்பது உறுதியாகியுள்ளது. சமூக பரவலை மருத்துவ ரீதியாக கணக்கெடுப்பதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். சமூக பரவல் கணக்கெடுப்பு என்பது பல்வேறு சமூகங்களிலிருந்து இரத்த மாதிரிகளை சேகரித்து பரிசோதனை செய்வதாகும். இரத்த பரிசோதனையில் தனிநபர்களின் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு அந்த குறிப்பிட்ட சமூகத்தில் கொரோனா வைரஸின் தொற்று எப்படி உள்ளது என்பதை ஆராய வேண்டும். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் இது போன்ற கணக்கெடுப்புகளுக்கான வழிமுறைகளை ஏற்கனவே வெளியிட்டுள்ளனர். இந்த கணக்கெடுப்புக்கு பெயர் ஜீரோ சர்வே என ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. அதன்படி கடந்த மே 24ஆம் தேதி ICMR தேசிய ஜீரோ கணக்கெடுப்பு என்ற ஆவணத்தை வெளியிட்டது. அதற்கான கணக்கெடுப்புகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மத்திய அரசு சமூக பரவலை முற்றாக மறுத்து வருகிறது. கொரோனா வைரஸ் அதிவேகமாக இந்தியாவில் பரவி வருகிறது. விரைவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2 லட்சத்தை தொட உள்ளது. கடந்த மே மாதம் 19ஆம் தேதி இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1 லட்சத்தை எட்டியது. இந்நிலையில் இந்த எண்ணிக்கை இரட்டிப்பாக, அதாவது 2 லட்சமாக மாற வெறும் 13 நாட்கள் மட்டுமே தேவைப்படும் சூழல் உருவாக்கியுள்ளது.